இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்குற தக்காளி விலை கம்மியாக இருக்கிற தக்காளி ஊறுகாய் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். அதில் 2.5 கிலோ நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தக்காளியை அரைச்சி பண்ணுறாங்க. நான் அரைக்கலை. நான் இப்படி குட்டி குட்டியாக போட்டால் தான் வாயில் கொஞ்சம் படும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி அதில் தக்காளியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு அப்புறம் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும். இது பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் போடுறத நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் இதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2.5 கிலோ செஞ்சேன். 2.5 கிலோ செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஒரு 1.5 kg வந்துச்சு எனக்கு. இதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணணும். ஊடி வச்சுட்டோம் நம்ம. என்ன பொடின்னா வெந்தயம், கடுகு இது நல்லா நம்ம வறுத்துடணும். வறுத்துட்டு இதை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறது இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே நல்லா தண்ணி வற்றணும். இது ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வற்றணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் இது ஒரு 10:30 மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் நைட்டு முடியும் போது கரெக்டாக 1:30 மணி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே ஒரு சொட்டு கூட நான் சேர்க்கல. எதுக்கு நானே புளி கரைச்சி ஊற்றலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். புளி கரைச்சி ஊற்றிருந்தா இன்னும் டைம் எடுத்திருக்கும் எனக்கு. பாருங்கள், இன்னும் எவ்வளோ நேரம் கிண்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள். அவ்வளோ நேரம் கிண்டியும் எனக்கு இவ்வளோ தான் இது கம்மியாகிருக்கு அந்த வாட்ரு. தக்காளியிலே நிறைய வாட்டர் இருக்கும். அதெல்லாம் நல்லாவே ஃபுல்லாக உங்களுக்கு கட்டி தாகணும். இன்னொன்று பார்த்துக்கோங்க, நீங்கள் கிண்ட கிண்ட அது இன்னுமே நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். அது பிடிக்க விடாமல் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி இருக்குது அப்படின்னு. எந்த அளவுக்கு வற்றுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்புக்காக என்ன செய்யணும்னா கடுகு போட்டுறணும். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு 10-20 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அது, அப்புறம் மிளகாய் பொடி, இது எல்லாமே நல்லா தாளிச்சிடணும். நல்லா தாளிச்சிட்டு நம்ம நல்லா லாஸ்ட்டாக நல்லா கிரேவி மாதிரி நம்ம ஊறுகாய் மாதிரி வற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி மட்டும் அது கூட நம்ம சேர்த்துடணும். எந்த அளவுக்கு அது நல்லா இது பண்ணியிருக்கு பாருங்கள். இப்போ நான் அது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வற்றிடணும். நான் கிட்டத்தட்ட இது ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கிட்ட இதை செஞ்சுருப்பேன். சரியான ஹீட்டு, பக்கத்துலேயே நிற்க முடியல. அந்தளவுக்கு தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே விட்டு அதில் எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இது பண்ணணும். நான் இந்த வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட நான் எடுத்தேன், குட்டி குட்டியாக கிளிப்பு வச்சு. ஆனால் இது எல்லாமே நான் ஒரு 4 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ப்ராசஸில் பண்ண இந்த ஊறுகாய் இது. ட்ரை பண்ணி பாருங்கள்.